TN74 பியூட்டி மகா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு நான் சொல்லாமலே நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோடு வழியாக நீங்கள் ஏற்கனவே நடந்து இந்த வழியாக வந்திருக்கீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது ஃபேமஸான ரோடா அப்படின்னா, ஆமாங்க, இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஃபேமஸான ரோடு தான். ஏன் அப்படின்னா இந்த ரோடுக்கு வேர்ல்டு லெவலில் ஆள் வருவாங்க, வேர்ல்டு லெவலில். சரியா? அதனால தான் சொல்கிறேன், இந்த ரோடு ரொம்ப ஃபேமஸான ரோடு. பக்கத்துலேயே கடல் கிடக்குது, கடல் பக்கத்துலேயே ரோடு போகுது, ரோடுக்கு மேலே கார் போகுது, பஸ் போகுது, பைக் போகுது, ஆட்டோ போகுது, மனுஷன் போகிறான், எல்லாரும் போகிறான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ பார்த்து கண்டுபிடிச்சிங்களா இது எந்த ஏரியா? நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மணியை ஒரே ஒரு டங்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லாமலே இந்த ரோடு எந்த ஊரில் உள்ள ரோடு, எந்த இடத்துல உள்ள ரோடுங்கிறத கண்டுபிடிச்ச நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் நினைவுகள் இன்னும் தெளிவாக அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது அர்த்தம். இந்த ரோடு கன்னியாகுமரி ரோடுங்க. கன்னியாகுமரி கடற்கரை சாலை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து சுவாமி விவேகானந்தர் பாறை, அதாவது அந்த காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம்லாம் இருக்குல்ல, அந்த ரோடு நீங்கள் இங்கே வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கோம். அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி இப்போ அதாவது என்னோட பின்னாடி இந்த ரோடு போகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நேராக லெஃப்ட் சைடு போகும், ரைட் சைடும் போகும். நம்ம லெஃப்ட் சைடு வழியாக போனோம்னா சூரிய அஸ்தமனம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம். ரைட் சைடு போனீங்கன்னா அங்கே மெயின் ரோடு போகும். அந்த ரோட்டோடு இடது பக்கம் திரும்பி போனீங்கன்னா நேராக நீங்கள் என்னோட போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். தோரகைப்பதி கடற்கரை பகுதியை போட்டிருப்பேன், அந்த கடற்கரை இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடும். வாங்க, இப்போ வந்து நிறைய வண்டிகள் வந்துங்க. சீசன் நினைக்கிறேன் கன்னியாகுமரியில் ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது. ரொம்பவேங்கிறத விட வண்டிகள் அதிகமாக இருந்தது. மக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தாங்க. கடற்கரை பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் ரோட்டுகளில் ரொம்ப இல்லை. சில இடங்கள் அந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், அந்த தை மாதங்கிற டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி ஸ்கூல் டைம் லீவ் விடுவாங்கள்ல, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அப்பேற்பட்ட ரோடு. இப்போ நான் ரோட்டில் இருந்து ரைட் சைடில் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இங்கேருந்து நான் போகிறதுனால ரைட் சைடு, நீங்கள் விவேகானந்தர் பாறை பக்கத்தில், அதாவது காந்தி மண்டபம் ரூட்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். இது வந்து சின்னதாக ஒரு பார்க்கு மாதிரி இருக்கக்கூடிய இடம். வண்டிகள் நிறுத்துவாங்க, அப்புறம் அந்த சைடில் பார்க் மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேர் பெஞ்செல்லாம் போட்டுருப்பாங்க, அதாவது காங்கிரீட்டில் செய்திருப்பாங்களா பெஞ்சு, அந்த பஸ் ஸ்டாப்புகளில் இருக்குமே அதே மாதிரிப்பட்ட பெஞ்சுகள் போட்டிருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து கடலை ரசிச்சுட்டு இருப்பாங்க. காதல் ஜோடிகள், இளஞ்சோடிகள், திருமணமானவங்க, வயசானவங்க எல்லாருமே வந்து ரசிப்பாங்க. இளைஞர்கள் வந்து இருப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்தோடய நான் போயிட்டுருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் கூட்ட நெரிசலாக இருந்தது, அதனால நான் ஒதுங்கி போயிட்டுருக்கேன். எதுக்காக நான் அங்கே போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து போட்டிங்கோ இல்லைனா அந்த கண்ணாடி பாலன்னு ஒன்று போட்டுருக்காங்கல்ல, அங்கெல்லாம் நம்ம போகலை. சும்மா உங்களுக்காக இந்த கடற்கரை எப்படி இருக்கிறத காணிக்கிறதுக்காக போகிறேன். கன்னியாகுமரி நண்பர்கள், இதை பார்த்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய்க்கலாம். பார்க்காத நண்பர்கள், வேறு மாவட்ட நண்பர்கள், கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்கிற நண்பர்கள் மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து எதுவுமே ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் வெக்கமாகி வந்து போச்சு எனக்கு. ஏன்னா போன வீடியோலலாம் ரொம்ப மொக்க போட்டுருந்தேன். அதாவது துவாரகைப்பதி கடற்கரை பற்றி நான் போடும்போது நான் எந்த ஆங்கிள், அதாவது ஒரு கேமராவை வந்து எப்படி வச்சா அழகாக இருக்கும்னு எனக்கு தெரியாது ரொம்ப. அதனால் நான் ஒரு கடலை பார்த்து நேராக தான் வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த அலைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது பக்கத்தில் நேரில் நின்று பார்க்கும்போது. ஆனால் அது அதிகமாக வியூஸே போகல. பொதுவாகவே நம்ம போடக்கூடிய பெரிய வீடியோக்களில் சரி, ஷார்ட் வீடியோக்களில் ரொம்ப வியூஸ் போகாது. இருந்தாலும் அந்த வீடியோ வியூஸ் போகணும்னு நினச்சிருந்தேன், அது போகவே இல்லை. அது வந்து அவ்வளவுக்கு நேரில் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், என்னடா இவன் டுபாக்கூர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், பொய் சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதுங்க. பயங்கரமான ஒரு கடற்கரை, அது ரொம்பவே மோசம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கடற்கரையில் வந்து அலைகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இதுக்கு கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 கிலோமீட்டர் தான் வரும். அந்த இடத்துல தான் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போது நான் சொல்கிறது வந்து உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஏரியா எப்படிங்கிறது உங்களை பயம் காட்டுதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் பார்த்தது வந்து காட்சி கோபுரம். கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள காட்சி கோபுரம் ரொம்பவே பெருசாகவும் இருக்கும், ரொம்பவே உயரமாகவும் இருக்கும். நான் சின்ன வயசில் போனது தான், அதுக்கு பிறகு இன்னும் போகலை. நீங்கள் இந்த காட்சி கோபுரத்தில் ஏறி கடல் ரசித்தது உண்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ என்னோடய இடது பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த கடற்கரை சாலை. நான் வந்து கடற்கரை சாலையை விட்டு வலது பக்கமாக நான் போயிட்டுருக்கேன். ஏன் இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த பக்கத்தில் வந்து நிறைய லேடிஸ் போயிட்டு இருந்தாங்க. நம்ம கேமராவை தூக்கிட்டு இப்படியே தெரியும் போது எல்லாருமே குறுக்குறுக்குறுனி பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டூரிஸ்ட் ஏரியாவாக இருந்தாலுமே சில இடங்களில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்.
அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் ஒதுங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து நான் ஒதுங்கி போகிறேன். காரணம்னா இப்படி ஒரு அனுபவம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து இப்படி பப்ளிக்கான ஏரியாவில் கூட நம்ம கேமரா தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறது உண்டு. கொஞ்சம் யோசிப்பேன் ரொம்ப. அதனால் இப்போ ஒதுங்கி போயிட்டுருக்கேன். ஒதுங்கி இப்போ வந்து நமக்கு தேவையானது கடல் பகுதி தானே அப்படின்னு சொல்லிட்டு கடலையும் பக்கத்தில் அந்த கடை நமக்கு வந்து கன்னியாகுமரியில் வந்து நினைவு சின்னங்களாக இருக்குதோ அதை தான் காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், காந்தி மண்டபம் தெரியுதான்னு தெரியல, ஆனால் காமராஜர் வந்து நினைவரங்கம் தெரியுது. விவேகானந்தர் சிலையும் உங்களுக்கு தெரியலாம். இன்னும் நம்ம வந்து பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நம்ம நிறைய மரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டுருக்காங்க, சின்ன மரக்கன்றுகள் வச்சுக்கிட்டுருக்காங்க. மறுபடியும் நான் வந்து ரோட்டோவுக்கு வர காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட்ட நெரிசல் குறைவாக இருந்தது. எல்லாருமே ஒரு பக்கமாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்தேன். இப்போ நான் முதல்ல வந்து கேமரா தூக்கிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் நேருக்கு நேராக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரையுமே நேருக்கு நேராக அவங்களையும் சேர்த்து நான் வீடியோ எடுத்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வந்து அந்த பக்கத்தில் போனது. நிறைய கடைகள் இருக்குது. அதாவது பழக்கடைகள் மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய கடைகளுக்கு, ட்ரெஸ் வாங்குறது கடைகள் இருக்குது. அப்புறம் இந்த இது போடுறாங்களே பச்சை குத்துறாங்கல்ல, அந்த கடைகள்லாம் இப்போ நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காமராஜர் மணிமண்டபம். இங்கே நான் இன்னும் உள்ளே போனதே கிடையாது. நான் காந்தி மண்டபத்துக்கு போயிருக்கேன், விவேகானந்தர் பாறைக்கு போயிருக்கேன், அந்த காட்சி கோவரன்னு சொன்னால அங்கேயும் போயிருக்கேன். பகவதியம்மன் பக்கத்தில் கோவில் இருக்குது, அங்கே போயிருக்கேன். ஆனால் இன்னும் நான் போகாத இடம் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய இடம். போனதுக்கு இல்லை. இந்த காமராஜர் மண்டபத்துக்கும் நான் போனதில்லை. எல்லாம் போகணும். ஒரு நண்பர்களோடு வரும்போது நீ போகணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் போயிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த முக்கியமான பகுதியான இந்த கன்னியாகுமரி கடற்கரை பகுதியை வந்து சுற்றி பார்க்கணும்னா, நான் சுற்றி பார்த்த வீடியோவெல்லாம் போடணும்னா குறைஞ்சது வந்து ஒரு 1.5 மணிக்கு இருக்கிற மேலே எனக்கு வேணும். 1.5 மணிக்கு எடுத்து போடுற அளவுக்கு என் ஃபோனில் மெமரியும் இல்லை, என்கிட்ட ஜிபியும் இல்லை, அதாவது நெட்டும் இல்லை. அதனால் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச தூரத்துக்கு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்க்கு. குழந்தைகள் விளையாடுவதற்காக எல்லா பொருட்களும் போட்டிருக்காங்க. இப்போ விளையாடிட்டு இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க, ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு தாங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்கு இந்த பிள்ளைங்க விளையாடுறத பார்த்தோட சின்ன வயசுகள் ஞாபகம் வருதுன்னா சொல்லுங்கள். நீங்கள் ரொம்பவே ஒரு அழகான ஏரியா கன்னியாகுமரி. அதே போல் குடும்பத்தோடையோ இல்லை நண்பர்களோடையோ வந்தால் நிறைய பணத்தோடி வரணும். சும்மா கை வீசிட்டே வந்தோம்னா இங்கே ஒன்றுமே ரசிக்க முடியாது. இயற்கையை ரசிக்கிறதுக்கு காசு வேண்டாம், ஆனால் இயற்கை சம்மந்தப்பட்ட இடங்களில் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் பார்க்க போனோம்னா காசு வேணும். இந்த அடிக்கிற வெயிலில் நம்ம வெளியே சுற்றினோம்னா முதல்ல தண்ணி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். தண்ணியை மட்டும் குடித்தா வந்து நம்மளோட வெயில் தாக்கத்தை வந்து நம்ம வந்து போக்குறது கஷ்டம்தான். அதுக்காக நிறைய பழ ஜூஸுகள் அப்படி பழங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அப்புறம் சின்ன குழந்தைங்களோடையெல்லாம் வந்தோம்னா நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த நமக்கே ஆசை வரும் இங்கே கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கும்போது வாங்கணும்னு வந்தால் நிறைய பணங்களோடு தான் இங்கே வரணும். பொதுவாகவே நம்ம வந்து சுற்றி பார்க்க போனோம்னா நிறைய பணத்தோடு தான் போவாங்க. பொதுவாக போகாதவங்களும் இருக்காங்க. சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக பணம் வச்சுருப்பாங்க. அதாவது போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு செலவுக்கு வச்சுருப்பாங்க. மற்றபடி அங்கே போய் ஏதாவது வாங்கணுன்னா கூட யோசிப்பாங்க. ஆனால் அப்படி போனால் வந்து அந்த சுற்றுலா போனதுக்கு வந்து ஒரு இதே இருக்காது. என்ன சொல்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து ஒரு ரோட்டு வழியாக போய் அதே ரோடு எங்கே போகுதோ அந்த பக்கமாக உள்ள கடைகள் தான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நிறைய இருக்குது. கன்னியாகுமரி வந்து சுற்றி பார்க்கணுன்னா குறைஞ்சது வந்து ஒரு 1.5 மணிக்கு இருக்கிற மேலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போய் பார்க்கறதா இருந்தால் நீங்கள் விடிய அங்கே தான் நிலைமை நிற்கணும். ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம கடலை பார்த்து போயிட்டுருக்கோம். இது எதுக்கு சங்கிலி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதில் ஒதுங்கி இப்படி போகிறேன். உள்ளே நிறையவே கடைகள் இருக்குங்க. அதாவது கடற்கரைக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. பழங்கள் வச்சு விற்றுருக்காங்க. குறிப்பாக பீச்சு பக்கத்தில் விற்பாங்கள்ல, அன்னாசி பழம், மாங்காய், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், கடலைகள், இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. கன்னியாகுமரி பீச்சு வந்து அவ்வளவுக்கு இருக்குது. அந்த இடம் கன்னியாகுமரி பீச்சில் என்ன நீங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டியது வந்து பணம் மட்டும்தான் இருக்கணும். பணமும் இருக்கணும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நிறைய பொருட்கள் வாங்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய பெண்களுக்கு கூட வாங்கலாம். ஏன்னா அவ்வளவுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குல்ல, திங்ஸ் எல்லாம் நிறைய தேவை இருக்குது. அவங்களுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனால் பாவங்க இந்த பசங்களுக்கு தான் அந்த வாட்சி, கண்ணாடி, தொப்பி, அப்படி இப்படி சில பல விஷயங்களை வச்சுருக்காங்க. மற்றபடி சின்ன குழந்தைகளுக்கும்
சின்ன பொண்ணுங்களுக்கும் பெண்களுக்கு பொதுவாக நிறைய இருக்குங்க கடைகள். அதே மாதிரி துணி கடைகள்லாம் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு தெரு போகுது, ஒரு ரோடு. அந்த ரோட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, குறிப்பாக வந்து கன்னியாகுமரி பீச்சை பற்றி நம்ம வீடியோ பண்ணோம்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 மணிக்கு மேலே இல்லை 1:30 மணிக்கு மேலே குறைஞ்சது வேணும். எல்லா கடைகளுக்கும் நம்ம போய் எல்லாம் பண்ணுறது மாதிரிலாம் இருந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு மேலெல்லாம் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு கடையாக போய் நம்ம எல்லாம் வீடியோ போட வந்து 5 மணிக்கு மேலெல்லாம் இருக்கும் நம்ம வீடியோ பண்ணோன்னா. கூட தான் ஆகலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு நேரு பின்னாடி உள்ள இடம். இந்த கடல் வந்து சந்திக்கும்பாங்கள்ல, முக்கடலும் சங்கமிக்கும் இடம் அப்படிம்பாங்கள்ல, அந்த இடப்பகுதியில் நம்ம போயிட்டுருக்கோம். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, அப்படியே உங்களுக்கு அந்த விவேகானந்தர் பாறையையும் அப்படியே வந்து அந்த கண்ணாடி பாலத்தையும் காட்டலான்ட்டு போயிட்டுருக்கேன். சில நேரங்களில் கூட்டு நெரிசல்களாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட வீடியோ எடுக்கணும்னா யோசிக்க வேண்டியிருக்குதுங்க. எனக்கு மைண்ட் செட் அப்படி. ஏன்னா நான் யோசிப்பேன், திடீர்னு யாராவது ஒருத்தங்க அந்த நம்ம ஏதாவது வந்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமாக போயிட்டுருக்கோமோ அந்த சந்தோஷம் அப்படியே குறைஞ்சிரும். அதனால தான் வந்து நான் வந்து பொதுவாக கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வீடியோ எடுக்கிறத தவிர்த்து ஒதுங்கி போயிடுவேன். அப்படி நிறைய நண்பர்கள் நீங்களும் இருக்கலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம ஏதோ சந்தோஷத்துக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் அங்கே வேறு ஏதாவது ஒன்று வந்து அவங்க ஏத்தல இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுடுவாங்க. இல்லை பக்கத்தில் இன்னொருத்தங்க இவங்களை புரிஞ்சு எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுனால ஒதுங்கி போகிறேன். இங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்குது. நல்ல என்னடா இதில் என்னடா முன்னெச்சரிக்கை அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அனுபவிக்கும் போது தான் தெரியும். நாங்கள் அனுபவிச்சிருக்கனால நாங்கள் அப்படி ஒதுங்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும், பக்கத்தில் பாலம், கண்ணாடி பாலம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாகைமானி செய்ப்பில் இருக்கும், பார்த்துடுங்க சரியா. இப்போ வந்து நிறைய பேர் அங்கே வந்து நிறைய இளஞ்சோடிகள் தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவங்களும் ப்ளஸ் வந்து குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடியவங்களாம் தான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரி இந்த மொட்டை பசங்க எல்லாம் நிறைய பேர் இல்லை. எல்லாருமே பொதுவாக ஜோடியாகவும் குடும்பத்தோடி வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகான இடம். அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பும் நிறைய இருக்குது. கன்னியாகுமரி காவல்துறை வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. அதனால் சந்தோஷமாக வந்தீங்கன்னா சந்தோஷமாகவே போகலாம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.